படத்தோட ஆரம்பத்துல ஒரு பொண்ணு கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி என்னை காப்பாத்துங்க எமர்ஜென்சி அப்படி சொல்ல கண்ட்ரோல் ரூம்ல இருந்த அந்த ஹீரோ காளிதாஸ்க்கு போக அவரும் அவரோட டீமோட அங்கே வேகமா போக வர்ற வழியில ஒரு மரம் கிடக்கவும் ஜீப்பை சுத்தி வர சொல்லிட்டு அவர் மட்டும் அந்த வீட்டுக்கு போறாரு. வீடு பூட்டி இருக்க மாடியில இருந்து சவுண்ட் வர ஹீரோவும் அங்க ஏறி பார்க்கலாம் அப்படின்னு போக அங்கிருந்து 4 பேர் தப்பிச்சு ஓட பார்க்க ஹீரோவும் அவங்கள பிடிக்க பாக்குறாரு. ஆனா அவனுங்க ஹீரோட கையில கத்திய வச்சு கிழிச்சிட்டு அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. ஹீரோவும் தடுமாறி போயிட்டு அந்த ரூம்ல போய் பார்த்தா அங்க ஒரு பொண்ணு கையில மொபைலோட செத்து கிடக்குறா. இன்னொரு ரூம்ல அந்த பொண்ணோட அப்பா கையில அருவாவோட செத்து கிடக்குறாரு. உடனே ஹீரோவும் ஹையர் ஆபீசருக்கு கால் பண்ணி அவங்க அப்பா தான் கொன்னு இருக்காரு அப்படி சொல்றாரு. அடுத்த நாள் கமிஷனரும் ஹீரோவை கூப்பிட்டு ஃபோர்ஸ் இல்லாம போய் இனிமே ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு வார்ன் பண்றாரு. அப்படியே ஊரு பாக்கம்ல இருக்கிற எஸ்ஐஎஸ் அபார்ட்மெண்ட் காட்டுறாங்க. அதுல ஒரு பிளாட்ல இருக்கிற வக்கீல் ஸ்டீவன் அவங்களுக்கு ஆப்போசிட் அபார்ட்மெண்ட்ல இருக்கிற சஞ்சு அப்புறம் கோகுல் அவங்களோட குட்டி பொண்ணு மித்ராவை கொஞ்சிறத ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படி நிக்கிறான். அடுத்த நாள் மித்ராவும் அவ வச்சிருக்கிற பொம்மை நாயோட பார்க்குக்கு வர அங்க ஸ்டீவனும் அவன் வச்சிருக்கிற நாயை காட்டி மித்ராவை அவன் பிளாட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு பார்க்க அதுக்குள்ள மித்ராவோட அப்பா கோகுல் அங்க வந்து மித்ராவை தூக்கிட்டு வரான். இன்னொரு பக்கம் செக்ரட்டரி சங்கீதாவும் பிளாட்ல இருக்கிற எல்லாருக்குமே பரதநாட்டியம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அத அவங்க பொண்ணு அனன்யாவும் அவளோட ஃப்ரெண்டு ஹர்ஷிதாவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஸ்டீஃபனுக்கு ஒருத்தன் கால் பண்ணி அவன் வருவானா அப்படின்னு கேட்க இன்னைக்கு 11 மணிக்கு மார்பியோட ஹியரிங் இருக்கு, மார்பி வருவான் அப்படி சொல்ல நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போன வைக்கிறான். அங்க கிட் பண்ணி இப்ப மார்பியும் கோர்ட்டுக்கு வரான். அவனை அங்கிருந்து ஸ்டீவனு பாக்குறான். அந்த நேரத்துல மார்பிய அவனோட எதிரி டீமான முருகனோட டீம் போட போறாங்க அப்படின்னு தகவல் ஹீரோக்கு வர ஹீரோ அங்க வராரு. அந்த நேரத்துல பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பழைய ரவுடி கோர்ட்ல ஹியரிங்க முடிச்சுட்டு வெளியில வரான். அதை ஹீரோவும் பாக்குறாரு. இந்த பக்கம் மார்பியோட ஆளுங்களும் அண்ணே வெளியில வாங்க உங்களை தூக்க ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க அப்படி சொல்ல எவன்டா என்ன தூக்க போறான் அப்படின்னு தனாவட்ட சொல்ல அவனை பாண்டியனா அடிச்சு கட்டி போட அவனை ஸ்டீபனை தூக்கிட்டு வந்து ஒரு ஆத்து பாலத்துக்கிட்ட வச்சு கதற கொள்றான். இந்த விஷயம் அடுத்த நாள் தான் ஹீரோக்கு தெரிய வருது. அவரும் அங்க வந்து மார்பியோட பாடியை பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அவரோட அசிஸ்டன்ட்டும் இத முருகனோட டீம் பண்ணல, நான் விசாரிச்சுட்டேன், நம்மள சுத்த விட்டுட்டு வேற எவனோ பண்ணிருக்காங்க அப்படி சொல்ல அவரும் அந்த பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்ப சொல்றாரு. அந்த நேரம் பார்த்து ஸ்டீபன் ஹீரோக்கு கால் பண்ணி நான் நட்ராஜன் சாரோட ஜூனியர் பேசுறேன், இதுக்கு முன்னாடி நீங்க ஹேண்டில் பண்ணத கேஸ முடிக்கிறதுக்கு உங்க சைன் வேணும் அப்படி சொல்ல நான் ராயப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், அங்க வந்து வாங்கிக்கங்க அப்படி சொல்றாரு. நட்ராஜன் ஊர்லயே ஒரு பெரிய வக்கீல், அவரோட பேரை கட்டால எல்லாருக்கும் ஒரு மரியாதை இருக்கு. அப்படி ஸ்டீபன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஹீரோ கிட்ட சைன் வாங்க இதை ஏட்டுவும் பாக்குறாரு. அப்படி மார்பியோட ஆளுங்களை அங்க இருக்கிற ஸ்டீபனும் ஒரு மாதிரி பார்த்துட்டு கிளம்புறான்.